வாழ்க்கையில சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சோகமா இருப்பாங்க, சில பேர் அழுதுட்டே இருப்பாங்க, சில பேர் கோவமா இருப்பாங்க. ஆனா சந்தோஷமா இருக்கவங்கள பார்த்தா மட்டும் நம்ம மனசுல ஒண்ணு தோணும், எப்படா இவனால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு தோணும். அப்படி சந்தோஷமா இருக்க சீக்கிரட்டை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஹலோ ஹாய், வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் நிவேதிதா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் என்னோட வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். ஸோ அது மூலியமா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஆகும். அதனால டெய்லி நான் உங்களுக்கு புது புது வீடியோஸ் நான் அப்டேட் கொடுப்பேன். ஓகே, அந்த சீக்ரெட்டை இப்போ ஷேர் பண்றேன். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது, நான் ஸ்கூலிங் பண்ணேன், காலேஜ் பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஸ்டடீஸுமே பெர்ஃபெக்டா பண்ணேன், நான் ஒர்க்லயும் போறேன், அங்கேயும் எனக்கு ப்ரெஷர் ஆகுது, ஆஃபீஸ்லயுமே சரி, முன்னாடி பேசுறவங்க பின்னாடி தப்பா பேசுறாங்க, நல்லா பழகுறவங்க நம்ம கூடயே இருந்து துரோகம் பண்றாங்க, பின்ன பல விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணியுமே என் லைஃப் எனக்கு ஹார்டா ஃபீல் ஆகுதே டாடி, எனக்கு எல்லா சைடுமே எனக்கு ப்ராப்ளம் ஆகுற மாதிரியே இருக்கே, எனக்கு லைஃபே இதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியலையே, ஸோ ஏன் எனக்கு மட்டும் லைஃப் ஹார்டா இருக்கு, இல்லை எனக்கு மட்டும் தான் லைஃப் ஹார்டா இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கா, ஸோ எனக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, ஓகே சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்மளே லைஃப்ல ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரும், இவர் ஏன் கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவர் அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு 3 கிளாஸ் பவுல் எடுத்து இண்டக்ஷன்ல வைக்கிறாரு. 3 பவுல்ஸ் வைக்கிறாரு. நம்பர் 1 பவுல்ல என்ன வைக்கிறாருன்னா பொட்டேட்டோஸ் போடுறாரு. நம்பர் 2 பவுல்ல எக்ஸ போட சொல்றாரு அந்த பொண்ணு. நம்பர் 3 பவுல்ல காஃபி பீன்ஸை போட சொல்றாரு. ஸோ இந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோஸும் போட்டுடுறாங்க, அப்புறம் எக்ஸும் போட்டுடுறாங்க, அதுக்கப்புறமா காஃபி பீன்ஸும் போட்டுடுறாங்க. 5 நிமிஷம் அப்சர்வ் பண்ண சொல்றாரு. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்சர்வ் பண்ண சொல்றாரு. இந்த பொண்ணும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆனா சுத்தமா புரியல, நம்ம லைஃபை பத்தி ஏன் இவ்வளோ நடக்குதுன்னு அப்பா கிட்ட கேட்டா அவர் என்னடானா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சடனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்றாரு. இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ரிலாக்ஸா அதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பொட்டேட்டோவை எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. பொட்டேட்டோவை டச் பண்ணி பார்க்க சொல்றாரு. பொட்டேட்டோ ரொம்ப சாஃப்டரா மாறிடுச்சு. அடுத்தது எக்கை எடுத்து பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. எக்கை எடுத்தா ரொம்ப ஹார்டரா மாறிடுச்சு. ஓகே, அடுத்தது போட்ட காஃபி பீன்ஸை எடுத்து பார்த்தா காஃபி பீன்ஸே கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, இப்போ வாழ்க்கையில பொட்டேட்டோஸ் மாதிரி, பொட்டேட்டோஸ் பாயிலிங் வாட்டருக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, அதை வாட்டர்ல போட்டோன்னே ரொம்ப சாஃப்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எக் பை நேச்சுரலாவே அந்த ஹார்ட் ஷெல் மட்டும் தான் ஹார்ட், பட் ஆனா உள்ள இருக்கிறது ஒரு ஆல்புமின் லிக்விட், ஆனா வாட்டருக்குள்ள போட்ட உடனே அதோட தன்மை ஹார்டரா மாறிடுச்சு. அடுத்தது காஃபி பீன்ஸ் தண்ணியில போட்டோடனே கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நீ பொட்டேட்டோஸ் மாதிரி சாஃப்டா எடுத்துக்கிறியா, இல்ல எக் மாதிரி ஹார்டா எடுத்துக்கிறியா, இல்ல காஃபி பீன்ஸ் மாதிரி கரைய விட்டுறியா? ஸோ நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நம்ம காஃபி பீன்ஸ் மாதிரி கரைய வச்சிடலாம். உதாரணத்துக்கு நமக்கு டெய்லியும் பிரச்சனை பண்றவங்க, இல்ல நம்மளை பின்னாடி பத்தி தப்பா பேசுறாங்க, இந்த மாதிரி கஷ்டமான தருணத்துல அந்த கஷ்டமான விஷயத்த நம்ம கரைய வச்சுட்டா அது நமக்கு கஷ்டமாவே அமையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு, இன்னொருத்தவங்க கையில கொடுத்துடாதீங்க. இதுதான் அந்த சந்தோஷத்துக்கான சீக்ரெட். சந்தோஷமா இருக்கிறவங்களோட சீக்ரெட்டும் இதுதான். மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு. Until then, it's bye from Nivedita.